அது ஒரே ஒரு பாட்டு, அருமையான பாட்டுங்க. மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறி கடல் ஓடும்போது மதனெனும் பாறை தாக்கி மறியும்போது அறிய ஒணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு இந்த பாட்டில். அதாவது இந்த பிறவி என்கிற கடல், நம்ம எதில் இருக்கிறோம்? தோணியில் இருக்கிறோம். எத்தகைய தோணியில்? மனம் என்னும் தோணி. ஒரு தோணியை செலுத்தணும்னா கோல் வேண்டும். அதில் எது? அறிவு என்கிற கோலை கொண்டு செலுத்துகிறோம். மனம் என்ற தோணியில் இருந்துக்கிட்டு அறிவு என்கிற கோலை வச்சு செலுத்துகிறோம். நம்முடைய மனம் அது செலுத்துவதற்கு துணை செய்வது அறிவாகிய கோல். மனம் எனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி எங்கே போகிறோம்? செறிகடல் ஓடும்போது. எப்படி போகிறோம்? இந்த தோணியில் சரக்கு ஏற்றி வச்சுருக்கிறோம். என்ன சரக்கு வச்சுருக்கிறோம்? கோபம் என்கிற சரக்கை டன் கணக்கில் ஏற்றி வச்சுருக்கிறோம். சினம் எனும் சரக்கை ஏற்றி பிறவி என்கிற கடலில் போயிட்டுருக்கிறோம். நாம் எல்லாம் கப்பலுக்கு சொந்தக்காரர்கள் இல்லையா? நாம் எல்லாரும் ஒவ்வொரு கப்பலுக்கு உரிமை தான். அவர் தான் கப்பல் வாங்கியிருக்கார், இவர் தான் கப்பல் வாங்கியிருக்காரு நினைக்காதீங்க. நாமளும் கப்பலுக்கு சொந்தக்காரர் தான் அப்படிங்கிறத. நீங்கள் வேற எங்கேயாவது போயிட்டு நான் பொறுப்பு இல்லைங்க, நான் கப்பலை தான் சொல்கிறேன். மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி. அவங்கெல்லாம் வேற வேற சரக்கை ஏற்றிட்டு போவாங்க. நமக்கு என்ன இருக்குது? கோபம் என்கிற சரக்கை ஏற்றி சரி கடல் ஓடும்போது இந்த பயணம் எப்படியாவது கரையை போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனால் அங்கே ஒரு மலை இருக்குது. எது? அந்த மலையில் போய் இந்த கப்பல் போய் என்ன போகுது? மோத போதான். சினம் எனும் சரக்கை ஏற்றி செறி கடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும். அப்படி மறியும் போது நிச்சயமா இந்த கப்பல் கரைக்கு போகலை. ஏன்? மோத போகுதுன்ட்டார், உறுதியாக சொல்லிட்டார். மறியும் போது நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சரக்கை காப்பாத்துங்க, கப்பலை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு தானே சத்தம் போடுவேன். ஆமாம் சாமி, அப்படித்தான் எல்லாரும் சத்தம் போடுவோம். ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். அப்படி போய் என்னுடைய கப்பல் பாறை மேலே மோதும் போது நான் ஏதாவது ஒன்றை சொல்லி அபயம் அல்லது நான் ஐயோ அப்படின்னா கூப்பிடக்கூடாது. பெருமானே, உன்னை கூப்பிட்றாருல எனக்கு கொடுன்னு கேட்குறார். மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய். அப்படி போய் மோதும் போது சிவசிவா பெருமானே அப்படின்னு உன்னை நினைச்சா போதியானார். கப்பல் மோதக்கூடாதுன்னு அவர் கேட்கல. நல்லா இந்த பாட்டை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நிச்சயமாக நம்முடைய பயணத்தில் மதன் எனும் பாறையில் போய் மனம் எனும் தோணி மோதும். ஏன்? இங்கே செலுத்துவது அறிவு. அறிவை கொண்டு செலுத்தினா இந்த மோதல் வரத்தாயா செய்யும். எனவே மோத போகுது. அப்போ நான் என்ன பண்ண? என்னுடைய கப்பலை காப்பாற்றி கொடுன்னு அவர் கேட்கல, சரக்கை காப்பாற்றி கொடுன்னு கேட்கல, அல்லது மோதாமல் தவிர்த்து கொடுன்னு கேட்கல. அவர் கேட்குற ஒன்றே ஒன்று தான். அப்படி போய் மோதும் போது பெருமானே என்று உன்னை நினைக்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடு. இது நீங்கள் எவ்வளவு ஆழமான கருத்து அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நீங்கள் பிற இடங்களில் பாடியிருக்கிறார். அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமா உன்னை சங்கொத்த மேனி செல்வா சாதல் நாள் நாயேன் உன்னை எங்குற்றாய் என்ற போதா இங்குற்றேன் என் கண்டாயே. மரணம் வரும், வராமல் இருக்காது, வரும். வரும்போது பெருமானே எங்கப்பா இருக்க? இங்கதான் இருக்கேன். ஞானசம்பந்தர் கேட்கிறார், அப்பர் எங்குற்றார்? உம்மடிகள் தாங்கி இதோ இங்குற்றேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நான் உன்னை கேட்பேன் எங்கேயா இருக்கேன்னு கேட்டா இதோ இங்கே இருக்கிறேன்னு நீ சொல்லணும் பெருமானே அப்படின்னு சாமிகிட்ட கேட்குறாரு. அவர் கேட்குற வராது. நாமளாக இருந்தால் என்ன கேட்போம்? மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்போம் இல்லையா? கப்பல் மோதிடக்கூடாது, விபத்து நடந்துடக்கூடாது, சரக்குக்கு மோசம் வந்துடக்கூடாது, இப்படி தான் நம்ம அறிவு கேட்கும். ஆனால் அவர் அதெல்லாம் கேட்கல. எது நடந்தாலும் நடக்கட்டும், உன்னை உணர்கின்ற உணர்வை எனக்கு கொடு. ஏன்? உணர்வு என்பது நம் வசமானதல்லங்க, அவங்க கொடுக்கணும். அதனால் நம்முடைய பெருமக்கள் உணர்வை நீ கொடுத்தாத்தான் நான் உணத்தில் உணர்வேன். உணத்தில் உணர முடியாது. அப்போ உணர்வது யாருக்கு கொடுக்கணும்? அவன் தான் கொடுக்கணும். அதனால் அந்த ஒற்றியூர் பெருமான்கிட்ட கேட்குறார், பெருமானி உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே என்று ஒரு அருமையான திருப்பதிகம் இந்த தலத்தில் அவர் அருள்